வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் குக்கிங் சேனல், அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இந்த வருஷம் தண்ணீர் இல்லாம இருக்கு. ஆமா, கம்பாயா கடலான்னு தெரியாது, அந்த அளவுக்கு மழை பெஞ்சுன்னா பெருசா இருக்கும். மழை தண்ணி நிறைய கிடக்கும். எங்க மழை பெய்யுது? ஓ, மாட்டு வண்டியில் வச்சுட்டு போகிறாங்க. என்ன இது? தர்பூசணி பழத்துல மில்க் ஷேக் செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டே. எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் முடியலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கமெண்ட் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் நேரடியாக வந்து எனக்கு ஆதரவு சொன்னீங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கிடையில் தம்பி ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி நல்லா விசாரிச்சாரு. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நீங்கள் குணம் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொன்னார். அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இடையில ஆஸ்பத்திரியில் கிடக்கும் பொழுது ரொம்ப கண்ணீர் விட்டேன். மக்களை உங்களை நினைச்சு தான் நான் கண்ணீர் விட்டேன். நான் சாகப்படுறதை பற்றி அழுகலை. இவ்வளோ மக்களையும் விட்டுட்டு சாக போகிறோமேனு நினச்சி அழுதேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய புண்ணியத்தில் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. மோட்டர் தண்ணியா? பார்க்கும் போதே இருக்கு. நாங்க சாப்பிட்டுருக்கோம். ஓ, ஆமா, அதுக்கப்புறம் அரைப்பாங்களோ? எதில் போட்டு அரைப்பாங்களோ தானே? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இப்படியே இது பண்ணிடுவாங்க. ஓ, நல்லா சக்கையாக்கி இது பண்றாங்க. பீஸா வெட்டி நல்லா ஈஸியா இருக்கும்ல. கூட எடுத்து வந்தா மாட்டு கழி போட்டுறலாம். ஓ, வடிகட்டுறாங்களா? அதுக்கப்புறம் மசிச்சு திருப்பி ஊத்துவாங்களா நினைக்கிறேன். நல்லா நசிக்காச்சு இல்ல, பயங்கரமா குங்கும தண்ணி மாதிரி. அப்படியே அதுக்குள்ள இறங்கி குளிச்சுக்கிட்டே குடிக்கலாம். கொண்டாங்க மச்சான் நீங்க. இப்ப பாரு எப்படி வடியும் பாரு. ஓ, இந்த வலைய வச்சு அமைச்சு இது பண்ணுறேன். இன்னொரு இது வச்சு எவ்வளவு வந்துட்டு நல்லா வடிச்சிருச்சு. அத என்ன பண்ணுவாங்க? அகரகம் இது மில்க் ஷேக்னா சொன்னாங்க. இதையும் போடுவாங்களா இருக்கும். அகரகம் தானே இது? எல்லாம் சேமியாவா? அகரகம் கேக் பண்ண போறாங்களா?
பச்சை தண்ணி, கடலு பாசி. கல்கண்டு, கற்கண்டு. ஓ அதுல கலக்க போறாங்க. ஐஸ் கட்டி இது இருக்கு. அதான் என்ன பண்ண போறாங்க? கேக் சுட்டிங்கா? வெள்ளை வெள்ளை பார்ப்போம். ஓகேவா? ஓ அது இது கூலிங் ஓஹோ, சூடானதை ஊற்றி ஃப்ரிட்ஜ்ல ஓ இதாயிரும்னு நினைக்கிறேன். அது அந்த கூலிங்ல இதாயிரும்னு நினைக்கிறேன். இத வெட்டி இதுல போட போறாங்களோ? ஐஸ் ஆயிடுச்சா? அதாவது வெட்டி அதுல குட்டி குட்டியா அந்த ஜூஸ்ல போட போறாங்க. ஓகே ஓகே, அதானே. வா சூப்பரா இருக்கு. என் கை சின்ன கைனால சிதறிடாம சின்ன சின்ன பீஸ்களா இருக்குது. சின்னண்டா கீழே இருக்குல்ல. இதே ஐஸ் கட்டி தான். அவ்வளோதான் என் காமிச்சா பசுவம் பாடு. ஓ இந்த ஆற வச்சு ஊத்துவாங்க போல இருக்கு. சப்தா விதை, என்னது? சப்ஜா விதை பச்சை தண்ணி, ஊற வைக்கணும். நீ கொடுக்குவா அதெல்லாம் ஆக்கிருக்கான்ல அப்படி. தர்பூசணி பழச்சாறு, ஊற்றிட்டாங்களா? இதுல பால் கலப்பாங்க. காய வச்ச பசுவம் பாடு, கலர் மாறுது. ரோஸ் மில்க் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாப்பா, ஆனா கடையில பால் கலப்பாம தானே கொடுக்குறாங்க. நம்மளே செஞ்ச ஜெல்லி, ஆஹா ஆஹா, ஊற வச்ச சம்சா விதை, சர்க்கரையும் போடுவோம். அதான் கற்கண்டு போட்டாங்கல்ல. குழு குழு பனி கட்டி, பனி கட்டியா? ஐஸ். ஆஹா, சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கலாம். இனிக்க சாப்பிட்டுக்கிட்டே இனிக்க குடிக்கலாம். பனி ஆமா, அந்த இது சாப்பிட்டுக்கலாம்ல. இது பன்னீரா? என்ன இது? தயிரா? என்ன சொன்னாங்க கவனிக்கலையா? கவனிக்கலையே. ஐஸ்கிரீமா? அப்படியா? அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. இப்படிலாம் கடையில போட்டு தருவாங்களாப்பா? நம்மளா செஞ்சாதான் உண்டு. ஓ நொர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு. ரோஸ் மில்கா? அப்படித்தானே இருக்கு பாக்க. அது மட்டும் ஒரு கலர்ல இருக்கு. அதுல அந்த வெள்ளை கலர். ஓ அது அதிகமா இருக்கனால அப்படி இருக்கு. குடிங்க. எல்லாம் குடிச்சிட்டு தான் சொல்லுவாரோ? பத்தியா சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கிறாங்க. நல்லா சாப்பிடுறா. குடிடா. நல்லா இருக்குங்க. குடிடா. நல்லா கடிச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கு. எடுத்து நீங்களா
உனக்கு இல்லை ஜெல்லி சின்னோடு தான் ஊற்றுவேன். சாப்பிடுங்க. வண்டி நிறைய தர்பூசணி பழம் கொண்டு வந்து அதை நறுக்கி ஜூஸ் எடுத்துக்கிட்டு இந்த பால் ஐஸ்கிரீம் ஐஸ் கடலாம் சேர்த்து கலக்கி குடிக்கும் போது ஐஸ்கிரீம் குழு குழுன்னு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் கடல் பாசில நம்மளே செஞ்ச ஜெல்லி இந்த சப்சாவதெல்லாம் சேர்த்து கலக்கி குடிக்கும் போது அது குடிச்சு முடிச்சா அந்த சப்சாவதை ஜெல்லியை கடிச்சு சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட். வெயிலுக்கு இதமான நச்சுன்னு தர்பூசணி பழம் மில்க் ஷேக் வேற லெவல். குழு குழுன்னு இருக்கு. வெயில் நேரத்துல அருமையான ஜூஸ். ஓ ஆஹா சூப்பர். கடையில கிடைக்குமா? நான் ஜூஸ் தான் போடுவாங்க நினைக்கிறேன். எந்த கடையில கிடைக்கும் மில்க் ஷேக்குன்னு சொல்லணும் போல. நான் வெறும் ஜூஸ் மட்டும் தான் அரைச்சு கொடுக்குறாங்க. முதியோர் இல்லம்மா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. அது போடவே பார்க்கும் போதே அந்த கலர் பயங்கர இதா இருக்கு. ஆனா அது இந்த வெயிலுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும் போல. ஆமா ஆமா. ஏன்னா கடையில நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஜூஸ் தான் நான் குடிப்பேன். ஆனா ஜூஸ் மாதிரி வெறும் அதுல அது நார்மலா போடுவாங்க. நார்மலா இப்படி எல்லாம் இவ்வளவுதான் போட்டானா 500 ரூபா 200 ரூபான்னு வச்சிருக்காங்க. அதுக்குன்னு கடை ஏதாவது இருக்குமோ? இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரேட்டும் ஒரு 150 ரூபாய்க்கு மேல வச்சிருக்காங்க. ஆமா ஆமா கரெக்ட் தான். ஏன்னா இதெல்லாம் இப்படிலாம் போட்டாங்கன்னா கண்டிப்பா ஏத்தி வச்சிருவாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் தருவாங்களா, அங்கதான் நான் குடிச்சிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு ஒரு கடை இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் குடிக்கணும். ஆமா ஆமா, ஒரு வாட்டியா ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு பண்ணது. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்